நாகை மாவட்டத்தில் மோசடி புகாரின் மீது விடியா திமுகவின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்திற்கு முட்டி போட்டு முதியவர் மனு கொடுக்க வந்தார். வடக்கு பால்பண்ணையைச் சேர்ந்த குகன் என்பவர் தனது மகனுக்கு தனியார் வங்கியில் வேலை வாங்குவதற்காக தனது உறவினர் ஸ்ரீனிவாசன் மூலம் செந்தில் என்பவரிடம் பணம் கொடுத்துள்ளார். செந்தில் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியதால் ஸ்ரீனிவாசன் மற்றும் செந்தில் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குகன் குற்றம் சாட்டியுள்ளார். விடிய அரசின் ஏவல் துறையினரின் மெத்தன போக்கால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வச்சு நான் ஒரு பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி சென்னையில் இருக்க ஒரு ஐசிஐசி பேங்க் உடைய மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவர் இதை மாதிரி ஒரு புரோக்கர்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏமாந்துட்டோம். இதை கேஸ் போட்டானா எஸ்டிசி இன்னைக்கு 38/2021 நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு அக்யூஸ்டை பிடிக்க சொல்லி சென்னையில் இருக்கிற காவல்துறைக்கு அனுப்பியிருக்கு. அவங்க அந்த இடத்துல இல்லைங்கிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது. வாட்ஸ்அப் ஒன்றாலும் தாரேன். சேலத்தில் அரசு வீட்டுமனை பட்டா வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. 3 ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரபுலிங்கம் மற்றும் நவீன்குமார் ஆகியோர் கருமாபுரம் பகுதியில் அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வாங்கி தருவதாக சுமார் 100க்கும் மேற்பட்டோரிடம் தலா 52,000 ரூபாய் பெற்றதோடு போலியான பட்டாவை அளித்து மோசடி செய்துள்ளனர். இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்ட முகாமில் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.